நமது வாழ்க்கை லட்சியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பாசிட்டிவா ஓடணுங்க. சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அழகா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய டான்ஸ் ஆடுறக்கோ, ஃபைட் பண்றக்கோ திறமை இருக்காது. ஆனா, பாசிட்டிவா என்ன பண்ணுவாங்க, நெனச்சு சினி ஃபீல்ட்ல நல்லா இருப்பாங்க. சில பேர் அழகா இருப்பாங்க, டான்ஸ் ஆட தெரியும், குதிரை ரேஸ் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா, பாசிட்டிவ்னஸ் இல்ல. பிசினஸ்ல அப்படிதான். ஒரு இன்ஜினியர் இருப்பாரு. அவருக்கு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்காது. ஆனா நல்லா கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா பாசிட்டிவ்னஸ். புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே நம்ம ஓடும்போது அப்படிங்கிறதுனா வாழ்க்கையில வாழும் பொழுது பாசிட்டிவா தான் இருக்கணும். பாசிட்டிவா இருந்து ஜெயிச்சுட்டா பெருமைப்படக்கூடாது, தோத்துட்டா வருத்தப்படக்கூடாது. ஜெயிச்சா எல்லாம் இறைவன் செயல்ன்ட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வேலையை பார்க்கணும். தோத்துட்டா இறைவா எல்லாம் உன் செயல்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பிரச்சனை வந்தா அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். பாசிட்டிவா முயற்சி செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு அதன் பிறகு தோத்தால் மட்டும்தான் கர்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனையை அப்படியே ஏத்துக்கிறது இல்லைங்க.